ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டியன். நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களை பற்றி நான் என்னுடைய சேனலில் சில வீடியோக்கள் போட்டிருந்தேன். அதுவும் கூட இப்போ போட்டது கிடையாது. அவர் கட்சி தொடங்கி அறிவித்த அந்த காலகட்டத்தில் போட்ட ஒரு வீடியோவில் இருந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம தாவேகா தம்பிகளும் சரி, தல அஜித் அவர்களுடைய ரசிகர்களும் சரி கமெண்ட்ஸு போட்டிருந்தாங்க. அது போன்ற கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் அப்படின்னாக்கா, உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்னன்னு கேட்குறீங்களே, ஆனால் திமுக, அதிமுக, பாஜக, பாமக மற்றும் இன்னும் பிற கட்சிகள்லாம் இருக்கு. அந்த கட்சிகளை பற்றி மட்டும் ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? அந்த கட்சிகளுக்கெல்லாம் கொள்கை இருக்கிறதா? அவர்களும் கொள்கை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது எங்களை பற்றி மட்டும் ஏன் நீங்கள் இவ்வளவு அவதூறாக பேசுகிறீங்க? கொள்கை என்னன்னு எதற்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தார். அதே போல் நம்ம தல அஜித் ரசிகர் ஒருத்தரும் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நான் தனிப்பட்ட முறையில் தல அஜித்துடைய ரசிகரான் இருந்தாலும் கூட எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஓட்டுகளுமே நாங்கள் தளபதி விஜய்க்கு தான் போடுவோம் என்பதை சொல்லியிருந்தார். அது நல்ல வரவேற்கத்தக்க விஷயந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுங்க. அதை பற்றி பேசுவதற்கு நான் வரவே இல்லை. என்னுடைய கருத்து என்பது வேறு. நீங்கள் அரசியலை பற்றி போதிய அளவுக்கு தெரிந்து கொள்ளாமல் இருப்பதின் விளைவாகத்தான் உங்ககிட்ட இருந்து இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வருது. நான் சொல்வது என்ன அப்படின்னாக்கா, இந்த தேர்தல் முறை இருக்கு பார்த்தீங்களா, இந்த தேர்தல் முறைக்குள்ளே இருந்துக்கிட்டு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எந்த நபர் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, மக்களுக்கு ஒன்றும் பெரிதாக செய்துவிட முடியாது என்பதை தான் நான் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். அது ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சமாவது அரசியல் அறிவோடு இருக்கீங்க என்று அர்த்தம். அந்த அடிப்படையில் ஏன் நம்ம இந்த தேர்தல் ஆதரிக்கிறது இல்லை? இந்த தேர்தலுக்குள்ளே நின்றுக்கிட்டு ஏன் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை விட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் தான் அதிகாரம் அதிகம் என்பதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதற்காக நிறைய போராட்டம் நடத்தியிருக்காரு. அதிலும் குறிப்பாக RN ரவி கூட நிறைய மோதல்கள், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த பிரச்சனையை வாதாடி கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வெற்றி அடைய முடியலை என்றாலும் கூட நிறைய போராடி இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது என்ன போராட்டம் அப்படின்னாக்கா, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மசோதாவை ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை நம்ம கவர்னருக்கு அனுப்பி வைக்கும் பொழுது அவர் பல மாதங்களாக பல வருடங்களாக கிடப்பிலேயே போட்டிருக்காரு. ஏன்? மக்களுடைய பிரதிநிதி யார்? நம்ம யாரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம்? ஸ்டாலின் அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்தோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய MLAக்களை நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். அப்போ அவர்களுக்குத்தானே அதிகாரம் இருக்கணும். ஆனால் அவர்களுக்கு அதிகாரம் என்று இல்லாமல் ஒரு தனிநபராக இருக்கக்கூடிய கவர்னருக்கு ஏன் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த முறை, இந்த தேர்தல் முறை முதல்வர் மற்றும் இன்னும் அரசியல் பிரமுகர்கள் இவை அனைத்துமே யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னாக்கா, வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்டது. 1857க்கு பிறகு இந்தியாவில் சுதந்திர போராட்டம் என்பது ஆங்காங்கே பெரிய அளவில் நடக்க தொடங்கிருச்சு. அப்படி நடக்கும் பொழுது மக்களை திசை திருப்பணும். எப்படி திசை திருவது அப்படிங்கிறத யோசிச்சு, இப்போ இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆட்சி முறை பார்த்தோம் அப்படின்னாக்கா, மக்கள் பிரதிநிதிகளும் இருப்பாங்க, அதே நேரத்தில் மன்னரும் இருப்பாங்க. இப்போ இந்த எலிசபெத் ராணி அப்படிங்கிறதெல்லாம் இங்கிலாந்து மன்னர், அரசின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை போன்ற மன்னர்களும் இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க. 2ஆம் சார்லஸ், 3ஆம் சார்லஸ்ன்னு சொல்லிட்டு மன்னர்கள் இருக்காங்க. அதை அப்படியே இந்தியாவில் புகுத்துறாங்க.
எதனால் அப்படி புகுத்துனாங்க அப்படின்னாக்க, நம்மை ஆள்வது நம்முடைய பிரதிநிதிகள் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறோம் அவங்கள. அப்படின் பொழுது நம்ம அவருக்கு எதிராக போராடக்கூடாது என்பதை மையமாக கொண்டு தான் இந்த முறையவே கொண்டுறாங்க ஆங்கிலேயர்கள். சரி, அப்படி கொண்டு வந்ததுனால என்ன பயன் அப்படின்னாக்க, மக்களுடைய போராட்டத்தை மழுங்கடிப்பது. ஏன்னா நம்ம நாட்டுக்காரனை எதிர்த்து நாமளே போராட மாட்டோம் இல்லையா? இப்போ வெள்ளையர்கள் ஆட்சி நடத்தாங்கனாக்கா நேரடியாக நம்ம அவங்களுக்கு எதிராக போராடுவோம். ஆனால் நம்ம நாட்டுக்காரனே நம்மை ஆட்சி செய்யும் பொழுது நம்ம அவர்களுக்கு எதிராக போராட மாட்டோம் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. சரி, அப்படி கொண்டு வரப்பட்ட இந்த முறையினால என்ன பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னாக்க, இன்றைக்கும் அதே முறை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. முறையை மாற்றவே இல்லை. இன்றைக்கும் என்னன்னாக்கா, முதல்வர் இருக்காங்க, பிரதமர் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எம்பிக்கள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் இருந்தாலும் கூட உச்சபட்ச அதிகாரம் என்பது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, கவர்னர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுதான் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலைமைகளாக இருக்குது. என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, இந்த நிலைமைகளுக்குள்ள இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு குறைந்தபட்ச அதிகாரம் மட்டும்தான் இருக்குது என்கின்ற இந்த சூழலில் அஜித் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, இல்லை விஜயகாந்த் ஒரு வேளை வந்திருந்தாலும் சரி, இன்னும் பிற கட்சிகள் யார் வந்தாலும் சரி, என்ன செய்துவிட முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஒன்றுமே செய்ய முடியாதரா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதை கேட்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அந்த அரசியல் சிந்தனை என்பது இல்லாமல் இருக்குது. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு யோசிங்கப்பா. இந்த தேர்தலில் போய்கிட்டு யார் பின்னாடி நின்றுக்கிட்டு நீங்கள் அவர்களை ஜெயிக்க வைப்பதன் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு நற்பயனும் ஏற்பட போகிறதில்லை. அதனால் புதுசாக யோசிங்க. மாற்றம் வேண்டும். ஏன்னா இன்றைய இளைஞர்கள் அனைவருமே மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதை உணர முடிகிறது. அது விஜயனுடைய ரசிகராக இருந்தாலும் சரி, தலையோட ரசிகராக இருந்தாலும் சரி, சீமானுடைய ரசிகர் கூட்டமாக இருந்தாலும் சரி, இவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதில் தான் பிரச்சனையே இருக்குது. நீங்கள் நினைக்க மாதிரி ஆட்களை மாற்றுவதால் அரசியல் அமைப்பு முற்றிலுமாக மாறிவிடுமா என்றால் கண்டிப்பாக மாறிவிடாது. அது மட்டும் இல்லை, இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகள், இப்போ நம்ம தளபதி விஜயோட கட்சியை எடுத்துக்குவோமே, தாவிக்காவையே எடுத்துக்குவோம். இப்போ நாட்டை பல தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளில் முதன்மையான பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, வேலையில்லா திண்டாட்டம் தான் முதன்மையான பிரச்சனை. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வேலை இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது உயரும். ஏன்னா ஒரு தனிநபர்கிட்ட பணம் போகும். அப்படி பணம் போகும்பொழுது மட்டும்தான் அந்த பணத்தை கொண்டு அவன் பல பொருட்களை வாங்கி பயன்படுத்துவான். அப்படி பயன்படுத்தினால் மட்டும்தான் உற்பத்தி என்பதை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்படும். அப்படி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றால் உற்பத்தி செய்வதற்கான தொழிலாளர்களை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்படும். அதே போல் தொழிற்சாலைகளை நிறுவ வேண்டிய தேவை ஏற்படும். அப்படி தொடர்ச்சியாக ஏற்படும் பொழுது மட்டும்தான் வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். அப்படி வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் பொழுது மட்டும்தான் தேவை என்பதும் அதிகரிக்கும். அப்போ அடிப்படையான முதன்மையான பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பது தான் முதன்மையான பிரச்சனை, சமூகத்துக்கு தேவையான ஒரு பிரச்சனை. இவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தாக்கா இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம், இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எந்த கட்சியாவது அப்படி வேலை கொடுத்திருக்கிறதா என்பதை யோசித்து பார்த்தால் இல்லை. அது பாஜகவும் மத்தியிலிருந்து அவங்க சொன்ன வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. தமிழக அரசும் அவர்கள் சொன்ன திட்டத்திலிருந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. சரி, ரைட்டு. இப்போ மத்திய அரசாங்கமும் உருவாக்கலை, மாநில அரசாங்கமும் உருவாக்கலை. ஓகே, இப்போ நம்ம அண்ணே வந்துடுறாருன்னு வச்சுங்களேன். நம்ம சீமன் அண்ணனாக இருக்கட்டும், அல்லது நம்ம விஜய் அண்ணாக இருக்கட்டும், இல்லை தலை அஜித்தில் திடீர்னு அரசியலுக்கு அவரே ஆட்சி அதிகாரத்துக்கு வர ஆரம்பிச்சுக்கோமே, இவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பாங்க, வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி தீர்ப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி.
இது ஒன்று மட்டும் பிரச்சனை கிடையாது. ஆனால் முதன்மையான பிரச்சனை வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பது தான் முதன்மையான பிரச்சனை. அதை தீர்த்துட்டீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குவார்கள் என்பது தான் என்னுடைய கேள்வியாக இருக்கு. அதற்கு வந்து தாவேகா தம்பிகள் வந்து பதில் சொல்லணும். மற்றவர்கள் எல்லாம் அப்புறம், ஏன்னாக்கா மற்றவங்களுடைய செயல்பாடுகளை நாம் பார்த்துட்டோம். இப்போ அதிமுகவோ, திமுகவோ, பாஜகவோ, பாமகவோ, இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, இவர்களுடைய செயல்பாடெல்லாம் என்ன என்பதை பற்றி நம்ம கடந்த பல 10 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இவர்களால் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்பது கண்கூடாக தெரிகிறது. இப்போ புதுசாக ஒருத்தர் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க. ஓகே, நன்றி, நல்ல விஷயம்தான். அந்த புதுசாக வரக்கூடிய நபர் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பார் என்பதை அவர் சொல்லணும். இதுவரைக்கும் அவர் சொல்லியிருக்காரா அப்படின்னாக்க இதுவரைக்கும் சொல்லலை. ஏன் சொல்ல அப்படின்னாக்க அவருக்கு தெரியாது. உண்மையாகவே விஜய்க்கு இந்த மாநிலத்திலேயோ இந்த நாட்டிலேயோ இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி ஒழிக்க முடியும் என்பது அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் பேசக்கூடிய அனைத்து அரசியல் கருத்துக்கும் வேறு யாரோ ஒருவர் எழுதி கொடுப்பதைத்தான் அவர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு மேடையில். அவருக்கென்று சொந்த சிந்தனை செயல்பாடு என்பது கிடையாது. ஏன்னா அவர் சிறு வயதிலிருந்தே நடிக்க வந்துட்டதுனால ஒவ்வொரு வசனங்களையுமே மற்றவர்கள் சொல்லி சொல்லி தான் இவர் அதை மனதில் ஏற்றி கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய வேலைகளை தான் அவர் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த அரசியலுக்கு வந்ததற்கு பிறகும் அவர் சுயமாக சிந்திச்சு இதுவரையும் எந்த கூட்டங்களையும் அவர் பேசினது கிடையாது. யாரோ ஒருத்தர் எழுதி கொடுப்பதை தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப என்னுடைய கேள்விக்கு தாவேகா நண்பர்கள் தயவு செய்து பதில் சொல்லுங்க. தாவேகாவை சேர்ந்தவர்கள் என்று இல்லை, திமுகவை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள், யார் வேண்டுமானாலும் என்னுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஒரே கேள்விதான், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி ஒழிக்கப் போகிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் விளக்கிவிட்டீர்கள் என்றால் நானும் உங்களுக்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறேன். அல்லது என்னோட நீங்கள் நேருக்கு நேராக விவாதம் செய்வதற்கு தயாராக இருந்தால் நானும் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். என்னால் அதற்கு தீர்வு சொல்ல முடியும். எப்படி ஒழிப்பு என்பதை என்னால் சொல்ல முடியும். அதே போல் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க சொல்ல முடியுமா என்பதை தான் இப்போ நான் கேள்வியாக முன்வைக்கிறேன். கண்டிப்பாக வாய்ப்புள்ளவர்கள் வாங்க, விவாதிப்போம், பேசுவோம், நல்லதை பகிர்வோம், நல்ல விஷயத்தை செய்வோம். மக்களை அறிவுஜீவிகளாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய முதன்மையான நோக்கம். அறிவு வந்துட்டாலே மற்ற அனைத்தும் அடுத்தடுத்து வந்துவிடும் என்பதால் இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் இது முதன்மையான கேள்வி, ஒரே ஒரு கேள்வியை தான் முன் வச்சிருக்கிறேன். இன்னும் தாவேகாவுக்கும் சரி மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் சரி நான் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையவே இருக்கிறது. அந்த கேள்விகளை எல்லாம் அடுத்தடுத்து நான் கேட்கப் போகிறேன். அதுக்கான பதில்களை நீங்கள் சொல்லப் போகிறீர்கள். இந்த விவாதம் என்பது ஆரோக்கியமானதாக தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை தெரிந்து கொண்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.